Morning students. Now we are going to see about the 10th standard science optics lesson. In this lesson we are going to we will learn about the topic is a microscope. Microscope can be divided into two types. One is simple microscope and another one is compound microscope. Okay, this is a microscope is an optical instrument which helps to see tiny objects. It is classified as what? The simple microscope and compound microscope. Okay, what is simple microscope? The simple microscope has a convex lens of a short focal length. ஷார்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரு சின்ன கான்வெக்ஸ் லென்ஸ் தான். தென் இட் இஸ் ஹெல்ட் நியர் த ஐ டு கெட் என்லார்ஜ் இமேஜ். இது வந்து நம்ம ஐக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு என்லார்ஜ் இமேஜ் வந்து கிடைக்கும் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போது லெட் அண்ட் ஆப்ஜெக்ட் பி த ஏபி ஆப்ஜெக்ட் ஏபி பிளேஸ்ட் பாயிண்ட். Let object A be placed at a point with the principal focus, that is U less than F. U வந்து எப்படி இருக்கணும்னா எஃப்க்கு வந்து அதிகமாக இருக்கணும். யூவோட வேல்யூ எஃப்க்கு அதிகமாக இருக்கணும். அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து of the convex lens and the observer's eye is placed just behind the lens. Behind the lens, as per this position of the convex lens produces a erect and virtual and enlarged image A dash and B dash. That we got it. The image formed is in same side of the object and the distance equal to the least distance and distinct vision. Okay, for normal eye of the distinct vision is 25 centimeter. This is a word, the simple microscope. அப்போ ஒரே சைடில் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? தென் யூஸ் ஆஃப் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஆர் யூஸ்ட் பை வாட்ச் த ரிப்பேரர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் to read small letters clearly and to observe the parts of the flower, insects. Observe the parts of the flower and insects, to observe the fingerprints of the field of the forensic sciences. Science அந்த ஃபீல்டெல்லாம் நமக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். யூ கேன் யூஸ் வாட்டர். இது வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம விளையாட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா லென்ஸு, அந்த லென்ஸ் தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. Okay, now we are going to see about the compound microscope. Compound microscope is also used to see this tiny object. It has better magnification power than the simple microscope. அப்போ simple microscope விட better magnification வந்து இந்த compound microscopeல கிடைக்கும். The magnification of a microscope can be increased by decreasing the focal length of the lens used. Okay, the magnification of the microscopes can be increased. அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா focal length வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். Due to the constructional limitations, the focal length of the lens cannot be decreased beyond certain limit. அப்போது அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை வச்சு ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம அந்த ஃபோக்கல் லெங்க்த்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் பை யூஸிங் 2 செப்பரேட் கான்வெக்ஸ் லென்ஸ். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 செப்பரேட் பைகான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நாம் இந்த என்னது ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம் வந்து என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். ஓகே, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்சிஸ்ட் ஆஃப் எ கான்வெக்ஸ் லென்ஸ். 2 convex lenses. Underline that. This is one more. The compound microscope consists of 2 convex lenses. The lens with a shorter focal length is placed near the object. எந்த ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோமோ அது பக்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சின்ன ஃபோக்கல் லெங்த் உள்ள கான்வெக்ஸ் லென்ஸை வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேவா? அந்த ஷார்ட்டர் ஃபோக்கல் லெங்த் உள்ள கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கிறோம். அண்ட் அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் பீஸ்னு சொல்லுவாங்க. தென் the lens is larger focal length and larger aperture placed between the observer's eye. யார் பார்க்க போகிறாங்களோ அப்போ ஐபீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐபீஸுக்கு பக்கத்தில் பெரிய ஃபோக்கல் லெங்த் இருக்கிற ஒரு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? அப்போ பெரிய லென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபிகரில் பெரிய லென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பக்கத்தில் நம்ம ஐபீஸ்க்கு பக்கத்தில் அதை வைக்கணும். அப்போ என்ன ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரு லென்ஸையும் யார் வந்து பார்க்க போகிறாங்களோ அப்சர்வர் தட் இஸ் ஐபீஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எது வழியாக பார்க்க போகிறோமோ அது பக்கத்தில் பெரிய ஃபோக்கல் லென்த் அதாவது லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு
both the lenses are fixed in a narrow tube with adjustable provision. Adjustable அந்த ரெண்டுமே பர்டிகுலர் பிளேஸில் வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா, the object AB placed at the distance slightly greater than of the focal length of the object U greater than FO. FO means what? அந்த லென்ஸுக்கு front side la a real and inverted magnified image A dash B dash will be formed at the other side of the object lens. This image behaves as the object for eye lens. The position of the eye lens is adjusted in such a way that the image A dash and B dash falls with the principal focus of the eyepiece. This piece forms the virtual and enlarged image A double dash and B double dash. அப்போ A double dash B double dashங்கிறது எங்கே கிடைக்குது அப்படின்னா, enlarged இமேஜாக இங்கே பெருசாக இங்கே கிடைக்கும். ஐ பீஸ் வழியாக பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப பெருசான இமேஜ் வந்து நமக்கு தெரியும். ஸோ A double dashங்கிறது இதுக்கு பின்னாடியே நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? Then same side of the object, the compound microscope has 50 to 200 times more magnification power than the simple microscope. This is also one mark all of you noted. அப்போது நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் வந்து மேக்னிஃபை பண்ணோம் அப்படின்னா 50 to 200 times வந்து மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ஜாஸ்தி தென் கம்பேர்ட் டு த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் வாட் அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஓகே. Next we are going to see about the traveling microscope. The traveling microscope is one of the best instruments for measuring very small length with a high degree of accuracy at order of 0.01 millimeter. It works based on the principle of Verniers. அப்போது in order to இது எவ்வளோ அக்யூரஸியில் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா 0.01 millimeter. It works based on the principle of Vernier. வெர்னியரோட பிரின்சிபலை பேஸ் பண்ணி இதை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். The least count of the traveling microscope is what? 0.01 millimeter. Okay, 0.01 millimeter. Okay students, in this class we have seen what is simple microscope, the types of microscope. Simple microscope பார்த்திருக்கோம், compound microscope பார்த்திருக்கோம். Simple microscope is nothing but what? அதில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்வெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் உள்ள கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் another one is larger focal length உள்ள கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ when compared to the magnification powerனு பார்க்கும்போது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் கம்மியாக இருக்கும். காமன் மைக்ரோஸ்கோப்பில் வந்து when compared to the simple microscope 200 times more than that of the simple microscope. ஓகேவா? அப்போது இது next we are going to see about the we learn about what traveling microscope. This is based on the principle of what Vernier principle பேஸ் பண்ணி தான் இதை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? Okay, this is what the microscope. This is given in your book. Okay students. Okay, thank you so much for watching.